ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸ் நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஆர்சிபி மேட்சை பார்க்குறதுக்கு டிக்கெட்டு கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு நாய் வாங்குங்க, டிக்கெட்டு கிடைக்கும். நாய் வாங்கணுமா எதை அப்படின்றீங்களா? ஆமாம், உங்ககிட்ட நாய் இருந்துச்சு அப்படின்னா டிக்கெட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியான விஷயம் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் மேட்ச் பார்க்க வரவங்க நாயை தூக்கிட்டு வந்து மேட்ச் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை பிரிட்ஜ் ஹாய் ஃப்ரம் பாலா. ஆர்சிபி 2019 ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது டக் அவுட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக் அவுட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, நாக் அவுட் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்ன டாக் அவுட்டு அப்படின்றீங்களா? டாக் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த டக் அவுட் பேரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. டக் அவுட் மாதிரி வந்து நாய்களை கூட்டி கொண்டு வந்து உங்கள் நாய்களுடன், உங்கள் செல்ல பிராணிகளுடன், எந்த பெட்ஸாக வேணா இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஆஸ் லாங் அஸ் நீங்கள் ஒரு சிங்கத்தையோ யானையோ கொண்டு வந்து நிப்பாட்டுற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடி வேறு எதுனாலும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பெட்ஸ் நீங்கள் ஒருவேளை வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த செல்லப்பிராணிகளோடு சேர்ந்து உங்களுடைய இந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்சிபி 2019 சீசனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அதை பற்றி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில், அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் இதை பற்றி போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்திருக்கிற அந்த ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்தவங்க, முறையாக இங்கே வரவங்க, அவங்களாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. இதில் வந்து ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நீ இவன் இருக்கானே, இவன் சரியான சேட்டைக்காரன், இவனை வச்சுக்கிட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு ஒருத்தங்க. இன்னொருத்தங்க இவன் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பொதுவாக இவனுக்கு இந்த சவுண்டுலாம் பிடிக்காது, பட் இன்னைக்கு இந்த சவுண்டுலாம் இங்கே நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இன்னொருத்தங்க மொதல் தடவை வந்தப்போ ஆக்சுவலாக வந்து இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணால், இப்போ வந்து அவனுக்கு ஆக்சுவலாக அது பழகிருச்சு, இவ்வளோ கூட்டம் அதுக்கு மத்தியில் நாங்களாம் மேட்ச் பார்க்கும்போது திடீர்னு கத்துறோன்னு வச்சுக்கோங்க, அவன் கூட சேர்ந்து சரி குதிக்கிறான், இல்லை நம்மளும் குதிப்போம் அப்படின்னு சொல்லி ஜிச்சுக்கு குச்சினுக்கிறான். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்குது இது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அதாவது என்னென்னா என்னுடைய இவனை வந்துட்டு இருக்கான் பாருங்க ராக்கி பாய், அவனை நான் கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எனக்கே வந்து ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, இதை நானே எதிர்பார்க்கல இப்படி இருக்கும்னு. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் நாங்கள் தேங்க்யூ சொல்லி ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னு. இப்போது மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டா மனுஷங்க எங்களுக்கே இங்கே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, உங்கள் செல்ல பிராணிகளோட வரனால உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறா, நானும் வாங்கண்டா இன்னைக்கு ராவல ராவா போய் ஒரு டாக அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு சில பேர் இதை வந்து எல்லாம் பார்க்கறதுலாம் காஸ்ட்லி நாயாக இருக்குது, இந்த மாதிரி நாய்கள் வச்சுருந்தவங்க மட்டும்தான் வந்து இங்கே பார்க்க முடியுமா, ஏன் நாங்களாம் வரக்கூடாதா என்னடா அப்படின்றாங்க. ஆர்சிபி வந்து நாங்கள் எப்போ வேணாம்னா நீங்கள் தூக்கின்னு வாங்கலேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டக் அவுட்டுடைய ப்ரைஸ் ரேட் என்ன ஏதுங்கிறத பற்றி எனக்கு தெரியல. ஒருவேளை ஆன்லைனில் அடித்து பார்த்தா சரியாக வருமானு தேடி பார்த்தேன். அதில் வர ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இப்போ இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு தோணுது. அப்படி எவ்வளவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் என்னென்ன இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த டாக்ஸுக்கெலாம் வந்துட்டு அந்த பெட் பவுல் வைப்பாங்க தெரியுமா, பவுலில் தண்ணி வைக்கிற பவுல், சாப்பாடு போடுறது, அப்புறம் வந்து பெட்டோடைய பெட்ஸு, அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக அவங்க ஒரு மேட்லாம் வச்சுருந்தீங்க, அதில் போயிட்டு அவங்க ஜிச்சுக்கு பிச்சுக்கு பண்ணிட்டு வருவாங்க, அந்த இதுக்கான மேட்டு, அப்புறம் அவங்க விளையாடுறதுக்கான டாய்ஸ், இந்த வாயில் வச்சு கவா கொடுத்து ஓடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரொடெக்டடாக தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது, யாருக்குமே இதனால் ஹார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. 2019 முறையாக அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க ஆர்சிபி அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு நீங்கள் எல்லாரையும் எப்படி கொடுக்க போகிறோம்னா, ஒரு 30 பேரை வந்து லக்கி வினர்ஸாக செலக்ட் பண்ண போகிறோம் இதிலிருந்து. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய செல்லப்பிராணிகளோட ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து இதில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் எங்களை டேக் பண்ணுங்கள், நாங்கள் உங்களில் ஒரு 30 பேரை சூஸ் பண்ணி உங்களை அங்கே கூப்பிட்டு வந்து ஜாலியாக வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிருக்காங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்போலாம் முடியுமோ. ஸோ இந்த வருஷம் ஹோம் சீசனில் மறுபடியும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இந்த மாதிரி செல்லப்பிராணியோட கூட்டிட்டு போய் மேட்ச் பார்க்குறதுங்கிறது
வந்து ஏன்னா நானும் வச்சுக்கிறேன் டாக் ஐ எம் ஆல்சோ கோயிங் டுமாரோ அப்படின்றீங்களா? இல்லை வந்து ஏங்க அதுங்க வந்து அங்கே என்னங்க பண்ணும்? பாட்டுக்கு வீட்டில் விட்டீங்க நம்ம பாட்டு நிம்மதியாக மேட்ச் பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் பேசின ஒரு அக்கா கூட சொன்னாங்க, ஐயோ நீங்கள் வேறு ஏன் கேட்குறீங்க, என் தலைவன் கோழியை பார்க்கணும், இந்த பக்கம் என் மாப்பிள்ளை ராலியை பார்க்கணும், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்றாங்க அவங்க. ஸோ டிக்கெட்டையும் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் நாயை மேட்ச் நின்றீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மேட்ச் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குற சில பேருக்கு உங்களுடைய பதில்கள் என்ன? இல்லை நான் செல்லப்பிராணிகளோட செல்லமாக உட்காந்து ஜாலியாக பார்ப்பேன், அவன் வீட்டில் வரும்போதே மேட்ச் பார்த்துட்டு தெரியுமா உங்களுக்கு, அவனுக்கு விராட் கோலின்ற பேர் கேட்டாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட உங்களுடைய செல்லப்பிராணிகள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன், அதோட உங்களுக்கு உங்கள் படம். ஓகே பாய். ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.